தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். 1 கொரிந்தியர் 14:26 சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. விசுவாசிகளாகிய நாம கூடி வந்து தேவனை தொழுது கொள்ற இடத்துல, ஒருவேளை அது சபையா இருக்கலாம், அல்லது ஒரு வீடா இருக்கலாம், இல்ல வேற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நாம செய்யற ஒவ்வொரு காரியமும் அங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய பக்திய விருத்தி பண்ற மாதிரியான செயலா இருக்கணும். என்னுடைய திறமைய தாளந்த வெளிப்படுத்துறேன்னு சொல்லி நாம எதையாவது செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நல்ல பாடுற திறமை இருக்கிறவங்க அவங்க குரல் வளத்தை காமிக்கணும்னு சொல்லி பாட்டு பாடாம, அந்த பாடுற பாடல் பிறருடைய பக்திய வர்த்திக்க பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்படணும். நாம ஜெபிக்கும் பொழுதோ வேதம் வாசிக்கும் பொழுதோ எல்லா விதத்திலையும் தேவனுக்கு மகிமையாகவும் பிறருடைய புரோஜனத்திற்காகவும் நாம செய்யும் பொழுது நிச்சயமாகவே அது மூலமா தேவன் மகிமை அடைவார். இத கருத்துல கொண்டு நாம செயல்படலாமா?